ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் அப்டேட்ஸ். இந்த வீடியோவில் நாம் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம். வருகிற பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு பொங்கல் பரிசு தொகுப்பு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்காங்க மற்றும் ஏஏஒய், பிஹெச்ஹெச் மற்றும் என்பிஹெச்ஹெச் போன்ற பலவிதமான கார்டை மக்கள் வச்சிருக்காங்க. இதில் என்ன வகையான ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த 3000 ரூபாய் பொங்கல் பரிசு கிடைக்கும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துடலாம். குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 3000 பொங்கல் பரிசு. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடும் பொருட்டு பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு, வேட்டி சேலையுடன் ரூபாய் 3000 ரொக்கம் வழங்க உத்தரவு. 2.2 கோடி அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர்கள் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினர் பயன்பெறுவர். அதாவது இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரிசி அட்டை வைத்துள்ள ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 3000 ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு நீல கரும்பு மற்றும் வேட்டி சேலை ஆகிய பொருட்கள் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அரிசி அட்டைதாரர்களை மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த அரிசி அட்டைக்கு கீழே யார் யாரெல்லாம் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏஏஒய், பிஹெச்ஹெச் மற்றும் என்பிஹெச்ஹெச் போன்ற கார்டு வச்சிருக்கக்கூடிய எல்லாருமே இந்த அரிசி அட்டை கீழே தான் வருவாங்க. அதனால இந்த 3 கேட்டகரிக்குமே கம்பல்சரி இந்த 3000 ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை குயிக்காக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க.